ஸோ 12வது ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பாவம் ஒரு கடந்த காலங்கள்ல எல்லாம் வந்து அவங்க என்ன பிளான் பண்றாங்களோ அந்த பிளானுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கும். ஒண்ணு விரய சனி, அப்புறம் ஜென்ம சனி, ராகு, கேது இப்படி குரு பகவான் கிரகங்கள் பெயர்ச்சிகள்ல வந்து எதுவுமே சாதகம் இல்லாமல் மீன ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். அண்ட் எப்பவுமே இந்த மாதிரியான குரூப் டிஸ்கஷன்ல எல்லாம் ஒரு சில ராசிகளுக்கு ஐயோ ஒரு சில பாசிட்டிவ் சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரியான ராசிகள்ல இந்த மீன ராசியும் ஒண்ணு. ஆனால் அந்த நிலைமை மாறி இப்போ இவங்களுக்கு ஜென்மத்துல சனி பகவானும் 5ஆம் இடத்துல குருவும் பார்வையிலேயுமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது மீன ராசிக்கு. நிறைய இந்த உடல் உபாதை எல்லாம் வந்து தீரும். நீங்க கடந்த சில வருடங்களா பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு காலில் அடிபட்டுக்கிட்டேன், காலில் சின்ன ஃப்ராக்சர் தான், ஆனா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம். குடும்பத்துல முதல்ல இந்த மாதிரியான சொத்து விவகாரங்கள் எல்லாம் ஒரு சுமூகமா முடியக்கூடிய ஒரு நிலைமை அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். பிள்ளைங்க இது வரைக்கும் பேச்சு கேட்காம இல்ல பிள்ளை கடன் வாங்கி வச்சிருக்கு அதை அடைக்கணும் அப்படின்னு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் அந்த கடன் அடைக்கக்கூடிய வழி வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்படி ஒரு மனநிலையில வந்து நிறைய துன்பப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம்னு சொல்லலாம். பட் சனி ஜென்மத்துல இருக்கறனால செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அந்த தன்னம்பிக்கையை இவங்க உயர்த்திக்கணும். இவங்களுடைய ராசிநாதன் தான் 5ல ஜம்மன் இருக்காரு. அதனால எடுக்கிற ஸ்டெப்பை தைரியமா எடுத்து வைங்க. அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால மீனராசிக்காரர்களுக்கு ஒரு டேக் சொல்லணும் அப்படின்னா தைரியத்தை வரவழைச்சுக்கோங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லதாவே இருக்கும். எப்பவுமே மீனராசி குழப்பத்திலேயே இருப்பாங்க இல்லையா? குழப்பத்துல இருப்பாங்க. கொஞ்சம் இப்ப சனி வேற இருக்காரா, அதனால ரொம்ப தன்னம்பிக்கை குறைவா இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லாதான் இருக்கும்.